இந்த ஒரு தடவை சுடரா அவங்க அம்மாவை பார்க்க விட்டுருங்க மேடம். ஈஸியா இன்னைக்கு ஒரு நாள் விடுங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது விபரீதமா நடந்திருந்து எங்கேயாவது மிஸ் ஆயிருந்தா, ஏதாவது ஆயிருந்தா, என்ன ஆயிருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா குழந்தையோட மனசு இங்கே பிறந்து வளர்ந்தா எந்த நேரம் வேணாலும் அபிய பாக்க விடுவாங்கன்னு நினைச்சு கிளம்பி வந்தல்ல. அதுக்கு நீ அபிய பாக்காம போறதுதான் சரியான பனிஷ்மெண்ட். கூட்டிட்டு போங்க சார். சரி சுடர், வராம போலாம். இல்ல, அம்மா உள்ளதான் இருக்காங்க. நான் அம்மா பாக்கணும், விடுங்க. சுடர்மா, அம்மா, போக முடியாதுமா. சொன்னா கேளுமா. மாமா சொல்றது கேளு. இங்க வா சுடர், கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க. வா அம்மா நீ வா. பாக்கணும். நான் வர மாட்டேன். அடம் பிடிக்க கூடாதுமா. வா, நான் வர மாட்டேன் மாமா. நான் சொன்னா வர கேளுமா. மாட்டேன் இங்க மாமா. வா. அம்மா பாக்கணும். அப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாதுமா. விட மாட்டாங்க. போலாம் வா. வா மாமா, வரமா. மாமா. சொன்னா சொல்றது மாமா, ஏய், என்னால வர முடியாது மாமா. நான் அம்மா பாக்கணும். எனக்கு அம்மா நீ எந்திரிக்க போறியா இல்லையா? போ, சொன்னா கேளு. வா சுடர், எழுந்துரு. சுடர் எழுந்துரு. வா. அம்மா, அம்மா. ப்ளீஸ் மேடம், அம்மா ஒரே ஒரு தடவை பாக்கணும் மேடம். இனிமே நான் தப்பு செய்யவே மாட்டேன். ஏய் சுடர், சொன்னா கேளு. மேடம் ப்ளீஸ் மேடம். அம்மா, சுடர்மா, அழாத. இங்க பாரு. என்னம்மா நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. வா எழுந்துரு, வீட்டுக்கு போலாம். வா. வர மாட்டேன். இது பாரு, இது பாரு. நாம எப்படியாவது பர்மிஷன் வாங்கிட்டு சீக்கிரம் இங்க வந்து உன் அம்மாவை நேர்லயே நம்ம பாக்கலாம். முடியாது. நான் அம்மா பார்க்காம வர மாட்டேன் மாமா. அம்மா எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். மேடம், ஒரே ஒரு தடவை மட்டும் அம்மாவை காமிங்க மேடம். ஒரே ஒரு தடவை மேடம். ப்ளீஸ் மேடம். அவங்கள பார்த்து நான் அவங்க கிட்ட பேசிட்டு போயிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். அபி, என்னாச்சு? உலகமே கூடி உன்னை தோக்கடித்தாலும் முதல் ஆளாக உனக்காக நிற்பவள் உன் மகளாக மட்டுமே இருக்கக்கூடும் அப்படிங்கிற வரியை எழுதின. எனக்கு சுட ஞாபகம் வந்துருச்சு. என் தங்கம் இல்ல, சொன்னா இல்ல கேளு. மாமா, எந்திரி நான் அம்மா கிட்ட பேசணும் மாமா. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மேடம். நான் அம்மாவை சரி, இங்க பார்க்கணும். பாரு, நான் உன்னை பேச வைக்கிறேன். ஆனா நேர்ல முடியாது. போன்ல மட்டும் தான் பேச வைப்பேன். பேசிட்டு அடம் பிடிக்காம மாமாவோட கிளம்பி போயிடணும். இதுக்கு மேல நீ உன் அம்மாவை பாக்கணும்னா ப்ராப்பர் பெர்மிஷனோட தான் நீங்க மறுபடியும் வரணும். ப்ளீஸ் மேடம், அம்மா மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் மேடம். ஒண்ணு நீ அம்மா கிட்ட பேசலாம், இல்ல நீ கிளம்பி போகலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. பாவுண்டா. சரிங்க மேடம், நான் பேசுறேன். நீங்க அபிகிட்ட போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். அபி, உன் பொண்ணு சுடர் வந்திருக்கா. சுடரா? எங்க எங்க மேடம்? வெளியில தான் இருக்கா. மாதவி மேடம், சுடரை இப்ப உள்ள வந்து உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் உங்ககிட்ட கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. சுடர் உங்க பக்கத்துல தான் இருக்கா. இந்த பேஸ் அபி. சுடர், அம்மா, சுடர், என் தங்கம், நீ எப்படி இருக்கடா? அம்மா, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு வக்கீல் சார் சொன்னாரு. இப்ப எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன் அம்மா. நான் உங்களை பார்க்கணும் அம்மா. அதான் இப்ப பார்க்க முடியாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்களேடா. அம்மா, சுடர்மா, என் தங்கம், எனக்கு கஷ்டமா இருக்குமா? அம்மா, உங்களை பார்க்கணும் அம்மா. எனக்கு அழாதடா. மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சுடரை ஒரே ஒரு தடவை மட்டும் பாத்துக்கிறேன் மேடம். அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா மேடம். இல்ல அபி, இப்ப பார்க்க முடியாது. சுடர், அபி நில்ல அபி, எங்க போற? சுடர், ஹலோ, அம்மா லைன்ல தான் இருக்கேன். அம்மா,
சுடர் ஹலோ அபி, தங்கு, அபி, எங்க போற? அம்மா வரேன். மேடம், என்ன விடுங்க மேடம். Please மேடம். சொன்ன கேளு. குழந்தை முடியாம இருக்கா மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் மேடம். அம்மா அப்படியெல்லாம் வெளிய போக Please முடியாது madam. அபி. அம்மா என்ன விடுங்க மேடம். நான் பார்க்கணும் குழந்தைய. பாவம் என் குழந்தை அவளை நான் பார்க்கணும். என்ன விடுங்க ப்ளீஸ். அபி, சுடரும் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணதுனாலதான் மேடம் நீயாவது புரிய வைப்பண்ணுதான் போனை உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. என்ன நடந்தது தெரியுமா? நீ என்னன்னா சுடருக்கு சொல்லி புரிய வைக்காம நீயும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி அபி? சாரி மேடம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. சுடர் என்ன சுடர் இது? மேடம் சொன்னதெல்லாம் நிஜமா? ஏன்னா இப்படி செஞ்ச? சாரி அம்மு, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் அம்மு. நான் சாமி கொடுத்த குங்குமத்தை உங்களை பார்த்து கொடுக்கணும் அம்மு. அந்த சாமியும் என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருந்தது அம்மு. நீங்க இந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க அம்மு. சரி சரிடா, நான் அதை வச்சுக்கிறேன். நீ அத மாதவி மேடம் கிட்ட கொடுத்து விடு, அதை நான் வச்சுக்கிறேன். அம்மாக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். நீ மாமா பேச்ச கேட்டு நடந்துக்கணும். அத்தைக்கும் மாமாக்கும் உன்னால எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். சரிங்க அம்மு. சரி, மாதவி மேடம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அம்மா போனை வச்சிட்டுமா? நீயும் தரணும், பத்திரமா வீட்டுக்கு போகணும். சரியா? சரிங்க அம்மு. அம்மா வச்சிடுறேன். தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல அபி. அபி வா போலாம். இது அம்மா வச்சுக்க சொல்லுங்க மேடம். இனிமே நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா? ரொம்ப நன்றி மேடம். நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். வா, பாய் மேடம். போலாம்ப்பா. இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணக்கூடாது சுடர். சரி போலாம் வா. தியா நல்லா தூங்கிட்டா. இன்னைக்கு வரட்டும், இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் என் தங்கச்சி பொண்ணு மாதிரி உண்டான்னு என் வாய் அடக்க வரல. இன்னைக்கு என்ன பண்றாருன்னு பாக்குறேன். வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்றேன். சரளா நீயே கேளு. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா போய் சொல்லிட்டு போயிருப்ப. டூர் போறதா சொல்லிட்டு இடையிலேயே இறங்கி திருட்டுத்தனம் பண்ற வயசு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? உங்க அப்பா போன் பண்ணி உங்களை பாத்துட்டதா சொல்ற வரைக்கும் இங்க நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தவச்சு போயிருந்தேன். எங்கேயாவது தொலைச்சு போயிட்டீங்களா இல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களான்னு மனசுல பல யோசனை ஓடிச்சு. மனசாட்சியே இல்லையா உங்க 2 பேருக்கும்? சாரிமா, தெரியாம பண்ணிட்டோமா. சும்மா தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லாத. நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க. அடுத்த தெருவுக்கு போறதுனா கூட உங்க அப்பா கிட்ட நான் சொல்லாம போயிருக்கேனா? சொல்லுடா, எங்க இருந்து வந்து சொல்ற தைரியம்? இங்க அவங்க வாயை கட்டி வயித்தை கட்டி உங்களை படிக்க வச்சா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? கேவலமா இல்ல? பொண்ணு இப்படி பண்ணுவியா? தருணா அடிக்காதீங்க அத்தை. நான் தான் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன். நான் தான் தருணை கூட்டிட்டு போனேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. நீ பேசாத, கொடுப்பாயிருவ பாத்துக்க. இந்த வயசுல என்ன வேலை பாத்திருக்க நீ? உன்
உன் அம்மா இருக்கிற ஊரு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊரு, ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சு நர்மதா மேடத்தையே ஏமாத்திட்டு வண்டி கிளம்பி போற சமயத்துல கீழே இறங்கி உங்க அம்மா ஜெயில தேடி போற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஆ? ஜெயில்ல என் பொண்ண நல்லா வளர்த்தன்னு உங்க அம்மா பெருமைப்பட்டுட்டாளே, இதுதான் அவ உன்னை வளர்த்த லட்சணமா? நீ கெட்டதும் இல்லாம இவனையும் கூட்டிட்டு போய் தொலைக்க பாத்திருக்க. தப்புதான் அத்தை. அன்னைக்கு அம்மாவை பூச்சாண்டிக்காரங்க கடத்திட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு அத்தை. மாமா கிட்ட வக்கீல் சார் கிட்ட எல்லாம் கேட்டப்போ அம்மாவை கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அதனாலதான் நான் தருணை கூட்டிட்டு போனேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் காரணத்தை மட்டும் நல்லா சொல்லு. இப்படி போய் சொல்லிட்டு எல்லாரையும் பதட்டத்துல விட்டுட்டு போயிட்டு இப்போ உன் அம்மாவை பார்க்க முடிஞ்சுதா? அந்த மாதவி மேடம் நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடச்சே, தோப்பு காரணம் போட்டு ஏமாத்துறதெல்லாம் உன் அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். விடிய விடிய தோப்பு காரணம் போட்டா கூட நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு எனக்கு ஆத்திரமே அடங்காது. என்னங்க ஆனா உனா பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு வருவீங்களே, இப்ப ஏன் குத்துக்கல் மாதிரி நிக்கிறீங்க? அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரே குறிக்கோளை தவிர அவளுக்கு எதுவுமே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது சுடர் அங்க ஜெயில் கேட்டுக்கு முன்னாடி உருண்டு புரண்டு அழுது பிடிவாதம் பிடிச்சு மாதவி மேடம் கிட்ட கெஞ்சி கேட்கும் போதுதான் எனக்கே புரிஞ்சது சரளா. ஆனா அதுக்காக இவங்க போன குறுக்கு வழி சரியானதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ கேக்குற அத்தனை கேள்வியும் நியாயமானதா தான் இருக்கு. அதான் சரளா, நான் எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறேன். அப்பாடா, மழை எதுவும் வருதான்னு பாக்கணும். அதிசயமா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சு பேசுறீங்களே. தருண், சுடர், இத பாருங்க, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக போராடுறதும் பிடிவாதம் பிடிக்கிறதும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதை சரியானதா இருக்கணும். இப்படி வீட்ல போய் சொல்லிட்டு வேற ஒரு பிளானோட போனதெல்லாம் மிகப்பெரிய தப்பு சொல்லிட்டேன். இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க நினைச்சதை சாதிச்சுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு போனீங்கல்ல, அதுக்கு பதிலா உங்களுக்கு வேற ஏதாவது ஆயிருந்தா அது யாரோட இழப்பு? எங்களுக்கு தானே. யாராலையும் ஈடு கட்ட முடியுமா? அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா நீங்க? சின்ன பசங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டீங்கன்னு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியா தப்பா நீங்க பண்ணிருக்கீங்க? தப்புதான்ப்பா, நாங்க அங்க இறங்கி போயிருக்கவே கூடாது. ஈஸியா போய் ஜெயில அத்தைய பார்த்துட்டு மறுபடியும் ஸ்கூல் வேன்ல ஏறிக்கலாம் தான்ப்பா நினைச்சோம். சாரிப்பா. எப்படி எப்படி நீங்க ஒரு இடத்துல இறங்கிடுவீங்களா, அதுக்கப்புறம் உங்களை யாருமே தேட மாட்டாங்களா? அப்புறம் வேன் வரப்போ இவங்க அப்படியே சாவகாசமா ஏறி வந்துருவாங்களா? யாரு இந்த சின்ன வண்டு கொடுத்த ஐடியாவா இதெல்லாம்? இப்படி எல்லாம் யாராவது பிளான் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களாங்க? சாரி அத்தை, நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அத்தை. அம்மாவை பார்க்கணும்னா பெர்மிஷன் வாங்கிட்டு மாமாவையும் என் கூட கூட்டிட்டு போய் தான் பாப்பேன். இனிமே தனியா நான் தருணை கூட்டிட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அத்தை. உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. ஏங்க, இவங்க செஞ்ச வேலைக்கு நாளைக்கு ஸ்கூல்ல போய் நீங்க தான் கை கட்டி நின்னு மன்னிப்பு கேட்கணும். ஏற்கனவே வாட்ச்மேனை ஏமாத்தி ஸ்கூலுக்கு போய் டிசி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்து நடக்க போதுன்னே தெரியல. நினைச்சாலும் தலையில சுத்துது. அடச்சே, ஐயோ, சுடர நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கிற போய். அவ ஏன் அப்படி செஞ்சா? அவ அந்த வாசல்ல நின்னுட்டு அவ அம்மாவை பார்க்கணும்னு கெஞ்சி கேட்டு அழுதது அப்படியே என் கண்ணுல நிக்குதுடா. ஆமாடா, எனக்கும் பாவமா தான் இருந்துச்சு. அவளுக்கு அவ அம்மா மேல அவ்வளவு பாசமாடா. அம்மானா யாருக்கு தான் பாசம் இல்லாம இருக்கும்? உடனே அபிக்கு அந்த தகுதி இல்ல அது இதுன்னு பேச ஆரம்பிச்சாரா? அம்மானா அம்மா தான், அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க. அவங்க வீட்டுல டூர் போறதா சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல இறங்கி தருணை கூட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க. எங்கேயாவது மிஸ் ஆயிருந்தா என்னடா ஆயிருக்கும்? நான் அனாதையா தெரிஞ்ச மாதிரி. டேய் டேய் வெற்றி, போதும்டா. ஏன்டா தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
அந்த பிள்ளையோட மாமா தான் கூட்டு போயிட்டாங்கல்ல. டேய் வெற்றி, என்னடா நடக்குது? கொஞ்ச நாள் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்ப ஃபோன் பண்ணாலும் அங்க இருக்க இங்க இருக்கன்னு சொல்லி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்க, இல்லனா அன்அவைலபிளா இருந்துகிட்டு இருக்க. உனக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது மாதிரிலாம் உன்னை பார்த்ததே இல்லையே. இத பாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல கர்ணா. இல்ல, நான் உன்னை நம்புறதா இல்ல. சம்திங் ராங். வெற்றி, அபியை பார்க்க ஜெயிலுக்கு போனியா? வெற்றி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லு. நான் எதுக்காக அவளை பார்க்க போகணும் கர்ணா? அதான் நீ அவளை கடத்தி வச்சதை கூட அவ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலையே. அப்போ அபி திருந்திட்டான்னு நீ அவளை நம்ப ஆரம்பிச்சிட்ட, அப்படித்தானே? பார்வதிக்கு அபி என்ன செஞ்சான்னு மறந்துட்டியா வெற்றி? ஐயோ கர்ணா, இதுல அவளை நம்புறதுக்கோ இல்ல நடந்ததை மறைக்கிறதுக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல. அத பத்தி நான் யோசிச்சது கூட இல்ல. என் மனசுல வேற ஒரு குழப்பம் ஓடுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ, மாட்டிக்கிட்டமே. குழப்பம்னா புரியுற மாதிரி சொல்லு. கர்ணா, அது இல்லண்ணே, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ல, அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. நான் தான் வெற்றி கூட இருந்தா நல்லா இருக்கும்னு பஞ்சாயத்துக்காக கூட்டு போனேனே. அப்படி இருந்ததுன்னா முதல்ல யாராவது வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? வெற்றி, நீ அப்செட்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. சரி, அதனால தான் அப்படி கேட்டேன். எதையும் நீ தப்பா எடுத்துக்காத. புலி, நீ காதலிக்கிற பொண்ணும் அபி மாதிரி தப்பால இருக்க போறா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்க என்ன?